சேலம் மாவட்டம் மேட்டூரில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாக வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தற்பொழுது வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாநகராட்சி தரப்பில் இதனை சரி செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மேட்டூரில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாக வெளியேறியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தொட்டில்பட்டியில் காவேரி நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள நீரேற்று நிலையம் மூலம் நாள் ஒன்றுக்கு 28,000 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட மூலம் மேச்சேரி, தொப்பூர், காடையாம்பட்டி, ஓமலூர், தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வடிகால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை அனல் மின் நிலைய சாலையில் உள்ள காடையாம்பட்டி செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீணாக 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளியேறியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் இன்று காடையாம்பட்டி மற்றும் ஓமலூர், தாரமங்கலம் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அடிக்கடி இந்த குழாயானது உடைப்பு ஏற்பட்டு வருவதால் பல ஆயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வெளியேறி வருகிறது. இதற்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.